ஹாய் மக்களே! வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் எல்லாருக்குமே. ஆக்சுவலி என்னன்னா, இந்த சீசனே எனக்கு கொஞ்சம் கடுப்பா டாக்ஸிக்கா போயிட்டு இருந்துச்சா, ரொம்ப டிப்ரஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, அதுக்காக நான் வீடியோஸே போடாம இருந்தேன். அஹ், நீ நேத்து இந்த 2 டேஸா நடந்த சம்பவம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னன்னா, பார்வதி மை காட்! ஐய்யய்யோ! அப்படி இருந்துச்சு எனக்கு சீரியஸாவே. என்னங்க பொண்ணு அவ? என்ன பொண்ணுன்னு கேட்கிறேன். இவ்ளோ கேவலமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. ஒரு கேமுக்காக என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒரு பையனோட லைஃபயே முடிச்சுட்டா அவ. ஒரு பையனோட டோட்டல் லைஃபயே முடிச்சுட்டா அவ. அந்த பொண்ணுட்ட பேசாம இருக்கிற வரைக்குமே கமருதீன் ஓகேவா இருந்தான் போல இருக்கு. ஆனா இதே டைம்ல கமருதீனையும் நான் தப்பு சொல்றேன். ஏன்னா அவனும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அவனுக்கு தெரியுது. இந்த பொண்ணு நம்மள எப்ப வேணாலுமே கீழ தூக்கி போடுவா. ஸோ பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற பையன் தானே! ஏன் அவன் யோசிக்காம இவ கூட சேர்ந்து, இவ கூட ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு கூட சேராம இருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். அவ மட்டும் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணு அவ்ளோ என்னங்க ஒரு பொண்ணுக்கு வயலன்ஸ். அவ்ளோ என்ன? அவ்ளோ கோவம். சாண்ட்ரா ஓகே. எனக்கு என்னன்னா, சாண்ட்ரா விக்ரம் ஸ்டார்ட் பண்ணாரு ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா இத வச்சு தான் ரன் பண்றாங்கன்னு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்கேண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டாங்க. அவங்களுக்கும் திருப்பி காமருதீன், பொறுக்கி அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு, சபரி, திவ்யா இவங்கலாம் ரொம்ப பேசி காம் டவுன் பண்ணாங்க. என்னமோ பண்ணி காம் டவுன் பண்ணிட்டாங்க. அவங்களும் பேச நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசல. ஓகேங்களா? ஆனா, அதுக்கப்புறமும் இவங்க ஸ்டாப் பண்ணாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கண்ணு காமிச்சுக்கிட்டே இருக்கு. சீரியஸ்லி எனக்கு அந்த பொண்ணு அந்த சாண்ட்ரா விட்டுட்டாங்கடா. நீங்க விடுங்க அப்படின்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. பட் விடாம விடாம ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. அது நெக்ஸ்ட் டே அது வெளிய தள்ளி விட்டுட்டு, அவ்ளோ ரூடா ஒரு பிஹேவியர் பண்ணிட்டு, மெடிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்ளோ திமிரா ஒரு பதில் சொல்லிட்டு, பொண்ணாங்க அவங்கலாம். சீரியஸா சொல்றேன். நான் லைஃப்ல இந்த மாரி ஒரு பொண்ண பார்த்ததே இல்லங்க. அவ்ளோ அரகன்சி ஒரு ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. நான் ஸ்டார்ட்டிங்ல இவ போல்டா இருக்கா பார்வதி. அது ஓகே. அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா, இது போல்ட்னஸ் இல்ல. திமிர்த்தனம். அரகன்சி. அவ்ளோ கேவலமா இருக்கு அவ பண்றது எல்லாமே. இது எல்லாம் முடிஞ்சு அவங்க ரெஸ்ட் எடுக்குறாங்க. ஓகே. அதுலயும் அவங்க இவங்க கமருதீன் போம்போது அவங்க கத்திட்டாங்களாம். அவன் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அத வேற இமிட்டேட் பண்ணி காட்டுறாரு. இதுல நெக்ஸ்ட் சபரிக்கு ஒண்ணு கேக்குறாங்க. நீங்களா எனக்கு புரியலங்க. அந்த பையன எவ்ளோ பொறுமையா இருந்தான். ஸ்டார்ட்டிங்ல கேப்டன்சி டாஸ்க் வச்சு இதுவரைக்குமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பையன. சபரியும், கானா வினோதும் உடனே இறங்கி அவங்கள இது பண்ணாங்க. அதுவே நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு புரியல. இங்க ஒரு பொண்ணு மயங்கி விழுகுறாங்க. அவங்க ஃபிட்ஸ் வர மாரி பேனிக் அட்டாக் ஃபிட்ஸ் வர மாரி அவங்க ஒண்ணு பண்ணாங்க. அந்த இடத்துல ஃபிட்ஸ் தான் அவங்க நெனச்சாங்க. ஸோ பயந்துட்டு இறங்கி வினோதும், சபரியும் வந்தாங்க. அதுவும் நடிப்பு. உடனே நம்ம சோசியல் மீடியால உட்காந்துட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு கேப்டன்சி டைம்ல பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியலங்க. கேப்டன்சி டைம்ல நடந்தது என்ன? அதுக்கும் இதுக்கும் எப்படி நீங்க முடிச்சு போடுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியவே இல்ல. ரொம்ப சீப்பா இருக்கு அது. அதுவும் இல்லாம நேத்து ரெக்கார்ட் வாங்கிட்டு வெளிய வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் புலம்பல் பார்க்கணும் நீங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பா வருது. அதுல முதல் பெண்மணி முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்ட் வாங்கிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. கமருதீன் என்ன கிழிச்சிட்டான். அவன ஒண்ணுமே சொல்லாம, பார்வதி மட்டும் சொல்றீங்க. பார்வதி தனியா சென்ட் ஆஃப் பண்ணீங்க. கமருதீன எல்லாருமே சேர்ந்து சென்ட் ஆஃப் ஏய்! பார்வதி பண்ண வேலை அப்படி. பார்வதியால தான் கமருதீன் வாழ்க்கையே போச்சு. இந்த நெகட்டிவ் பிஆர் இருக்காங்களே! யப்பா! அந்த அளவுக்கு ஒண்ணு பண்றாங்க கைஸ். சீரியஸா சொல்றேன். இவங்களலாம் ஓகே காசு வாங்குனாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குமா இல்லையான்னே எனக்கு புரியல. மனசாட்சினே உங்களுக்கு இருக்காதா கொஞ்சம் கூட? யோசிக்கவே மாட்டாங்களா? எனக்கெல்லாம் ஜாலியா இருக்கு. கதறுங்க, கதறுங்க. நல்லா கதறுங்க. அந்த மாரி ஃபீல் ஆகுது. அண்ட் அதே டைம்ல எஃப்ஜேவ சீரியஸா நான் மிஸ் பண்ணேன். எனக்கு எஃப்ஜே சுத்தமா பிடிக்காது. ஆனா எஃப்ஜே மட்டும் தான் பார்வதிக்கு ஒரு என்ன சொல்றது? எஃப்ஜே மட்டும் தான் பார்வதிக்கு சரியான ஒரு ஆள். அவன் இருந்திருந்தா இந்த டைம்ல வேற மாரி போயிருக்கும். அதுக்காக நான் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் கண்டிப்பா இல்ல மக்களே. எனக்கு சுத்தமா அவன பிடிக்காது. நேத்து சபரி விசில் அடிச்சுட்டான். ஏங்க எவ்ளோ கடுப்புல இருப்பாங்க உள்ள அவங்க. நீங்க கேம் முடிச்சுட்டு வந்துமே, அது எதுவுமே நடக்காத மாரி நீங்க உட்கார்ந்து டான்ஸ் ஆடுறீங்க, சிரிச்சு பேசுறீங்க, நக்கல் அடிக்கிறீங்க. ஆனா லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னாங்க, இந்த விக்ரம் அந்த வார்த்தை போட்டு ஒண்ணு பேசினார் பாருங்க.
அதுக்கு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன் மியூட் மோஸ்ட்டா வந்து எதுக்கு மியூட் போடலன்னு கேட்குற ஆளுங்க கூட, நல்ல வேளை மியூட் போடல அப்டின்லாம் சொல்றாங்க. பாருங்க அப்ப எந்த அளவுக்கு இருக்கும். காலையில எந்திரிச்சு பார்க்குறேன் இன்னைக்கு, அவ்ளோ வீடியோஸ் வந்திருக்கு. கேக் கட் பண்ணி போடுறாங்க. பாயாசம் செஞ்சு வந்து வீடியோ போடுறாங்க. அவ்ளோ தூரம் கொண்டாடுறாங்க இவங்கள 2 பேருக்கு ரெட் கார்ட் குடுத்தது. ஆனா, இப்போ அடுத்த யார் நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கும்பல் கெளம்பிருக்கு. அந்த கும்பலு என்ன வேணாலும் பண்ணுங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 6 பேர்ல யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு ஹாப்பி தாங்க. நீங்க பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. என்னென்ன புலம்புனா புலம்புங்க. ஜாலியா இருக்கு கேட்கறதுக்கே. அந்த மாரி தான் எனக்கு இப்ப சொல்ல தோணுது. ஏன்னா, நீங்க அவ்ளோ பேசிட்டு இருக்கீங்க. விஜய் சேதுபதிய மட்டமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவரு அவரோட வேலைய பார்த்தாரு. அவர் பண்ணாலும் தப்பு, பண்ணலாலும் தப்பு. இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க இத. ஜாலியா இருங்க. ஹேப்பி. இந்த நியூ இயர் வந்து நம்மளுக்கு இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கா? இல்ல அவங்களுக்கு வந்து அந்த மாரி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு எனக்கு புரியல. ஆனா இருந்தாலுமே ஒரு கேமுக்காக சீரியஸ்லி வந்து இவ்ளோ தூரம் பண்ணியிருக்க வேண்டாம். இவ்ளோ கோவம் வேண்டாம். யாரா இருந்தாலுமே. இவ்ளோ கோவப்பட்டு அவங்க வந்து அவங்க லைஃபயே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருக்கலாம். பார்வதியும் சரி, கமருதீன் இவ பேச்ச கேட்காமலே இருந்திருக்கலாம். அதனால தான் இவ்ளோ ஒரு ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஓகே மக்களே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே. பை பை.